If you need, become a good teacher. Join Anavanagar College of Education. சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சண்டைகள் இல்லை, பேய் வரக்கூடிய காட்சிகள் இல்லை, உரசல்கள் இல்லை, பாடல்கள் நம்ம மாதிரி இல்லை. ஆனால் ஒரு விறுவிறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் காலுக்கு பொருத்தமாக இருக்கின்ற காலணிகளை நீங்கள் அணிந்து கொள்ளும் வரை உங்களுக்கு எந்த விதமான நினைப்பும் அந்த காலணியை பற்றி வரதில்லை. ஷூவை பற்றியோ செருப்பை பற்றியோ அளவு ரெண்டும் கரெக்டாக இருந்துன்னு சொன்னால் நம்ம அந்த செருப்பை பற்றியோ இல்லைன்னா ஷூவை பற்றியோ எதுவும் நினைக்க போகிறதில்ல. நம்ம பாட்டுக்கு இயல்பாக போயிட்டுருப்போம். ஆனால் அதனுடைய அளவுகள் மாறிட்டு அப்படின்னு சொன்னால் பொருந்தாத காலணிகளை ஷூவை நம்ம போடும்போது அது ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு அடியும் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அது நம்மை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான வரிகளை அவர் எழுதுறாரு. அதுவும் இந்த படத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயமாக என்னன்னு சொன்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி, அண்ணனுக்கு பேரு அலி, தங்கையினுடைய பேரு சாரா. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். தகப்பனார் கூலி வேலை செய்யக்கூடியவர், தாயார் வீட்டிலேயே இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் அவங்க நோயாளி, ஒரு கை குழந்தையும் இருக்கு. இப்போ இந்த சூழல்ல தான் ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த தங்கை சாரா அங்கக்கூடிய அந்த பொண்ணு அவளுடைய பள்ளிக்கு போடக்கூடிய அந்த ஷூ கொஞ்சம் கிழிஞ்ச உடனே அண்ணங்கிட்ட கொடுத்து, அண்ணா இதை கொஞ்சம் தச்சுட்டு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு கேட்குறது. அவரும் அந்த அண்ணனும் அவனும் சிறுவன் தான். கடைக்கு தைப்பதற்காக அந்த ஷூக்களை தைப்பதற்காக கொண்டு போகிறான், கிழிந்த ஷூவை தைப்பதற்காக. போன இடத்துல அது தொலைஞ்சு போயிடுது. இங்கேருந்து தான் அழகா ஆரம்பமாகிறது. தங்கச்சிக்கிட்ட மெதுவாக சொல்கிறான். ஒரு சின்ன அறை தான் அந்த வீட்டில், ஒரே ஒரு அறை தான். இப்போ இதுக்குள்ள பேச்சினால சொல்ல முடியாது, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக அந்த 2 குழந்தைகளும் செய்யக்கூடிய சைகைகள், எழுத்தின் மூலமாக, உன்னுடைய ஷூ தொலைஞ்சிட்டேன், அண்ணன் தொலைச்சிட்டேன் கொண்டு போன இடத்துல. ஒன்று அந்த சின்ன குழந்தை சாரா கோவப்படுது, எனக்கு ஷூ வேணும், அப்பாட்ட சொல்ல போறேன் அப்படிங்குது. அந்த காட்சிப்படுத்தக்கூடிய விதம் இருக்கின்றது பாருங்கள். அந்த பிள்ளைகளுடைய முகத்தை கூட காமிக்காம அந்த பேப்பரு ஒரு விரல் அசைவுகளை வைத்து, விரல் இதை வச்சு அந்த சோகத்தை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய விதம் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த குழந்தை அழுறா, மெதுவா சொல்றா எனக்கு ஷூ வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அண்ணன் ஒரு வழி சொல்றான். அண்ணனுக்கு ஷூவை நீ போட்டுட்டு போயிட்டு மத்தியானம் ஆனதும் அண்ணனுக்கிட்ட அதை கொடுத்துரு. ஏன்னு சொன்னா அந்த ஈரான் பள்ளிகளில் ஒரு வழக்கம் உண்டு தான், காலையில மதியம் வரைக்கும் தான் பெண் பிள்ளைகளுக்கான வகுப்புகள் நடைபெறும், பள்ளிக்கூடம் நடைபெறும், 2 ஊற்றுவாங்க. மதியத்துக்கு பிறகுதான் ஆண்களுக்கான ஒரு வகுப்பு பள்ளி நடைபெறும். அதனால காலையில நீ அண்ணனுக்கு ஷூவை போட்டுட்டு போ, மத்தியானம் ஆனதும் கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஓகே, டீல் ஓகே ஆகுது. 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கல, அங்க ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனியான பள்ளிக்கூடம். 2 பக்கத்துல இருக்கு, 2 திசையில இருக்கு. அண்ணனுக்கு ஷூ அந்த பொண்ணு சின்ன குழந்தை போட்டுட்டு போகும்போது நம்ம சொன்னதை பற்றி அளவு சரியா இருக்காது, பெருசா இருக்கும் அண்ணனுக்கு. அது காலில் நிற்காது. அதை அழுத்தி பிடிச்சி அது நடந்து போகக்கூடிய விதமே அது கொஞ்சம் நகைச்சுவை நமக்கு கொடுத்தாலும், அது ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் அதுல கூட ஒரு வேதனை இருக்கும். அந்த குழந்தை அதை நடக்க முடியாம நடந்து போய் வகுப்பறையில் உட்காந்துக்கிட்டு, மத்தியானம் பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் இப்படி வேகமா குறிப்பிட்ட ஒரு இடத்துல 2 பேரும் சந்திப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஷூவை கலத்தி அந்த பையன்கிட்ட கொடுக்கும், அண்ணன்கிட்ட. அண்ணன் அதை போட்டுட்டு பழையபடி ஸ்கூலுக்கு ஓடி போவான். இப்படி அவன் ஓடி போகும்போது அங்க நிறைய நேரம் என்ன ஆகுதுன்னா லேட் ஆகுது. ஏன்னா இது சின்ன குழந்தை இல்லையா, இது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிரும். அதுவும் எக்ஸாம் டைம்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது. அதை இவன் கலத்தி மாட்டிக்கிட்டு பழையபடி இவன் ஸ்கூலுக்கு ஓடுவான், அவனுடைய வகுப்பறைக்கு ஓடுவான் அப்படின்னு சொல்லி அந்த படம் உண்மையிலே அதுலேயும் கூட ஒரு ரேஸ். அதுலேயும் ஒரு கட்டத்தில் ஒரு மழையில அந்த குழந்தை பள்ளி முடிஞ்சதும் அண்ணங்கிட்ட அந்த ஷூவை கொடுக்கறதுக்காக ஓடி வரும்போது ஷூ கலந்துருது.
கலந்து தண்ணியில அடிச்சுட்டு போகுது. குழந்தை ஷூவ துரத்துது. தண்ணி இழுத்துட்டு போகுது. அது ஷூ துரத்த கடைசியில அது ஒரு சாக்கடைக்குள்ள போய் விழுக, சாக்கடையிலயும் அது இறங்கி துரத்த ஆரம்பிக்கும்போது, கடைசியில இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து அந்த ஷூவ எடுத்து குடுக்குறது மாரியான காட்சிகள். உண்மையிலேயே த்ரில்லிங் ரேசிங் சீனுக்கு இணையாக அந்த பார்க்கும்போது அது கண்ணீரையும் வரவழைக்கின்றது. அந்த அளவிற்கு அந்த படத்த காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அப்படி ஒரு காட்சி. இந்த ஷூ இப்படி போய்க்கிட்டே இருக்குது. அந்த நேரத்தில தான் அ ஒரு நாள் அண்ணன் சொல்றான் தங்கச்சிகிட்ட, தங்கச்சி அழுறா. "என்னால நடக்க முடியலண்ணா அத போட்டு. அத கொண்டுட்டு வர முடியல. எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ எனக்கு ஷூவ தா. இல்லன்னு சொன்னா நான் அப்பாட்ட சொல்லிக் குடுக்க போறேன்." அப்படிங்கும் பொழுது அந்த 2 பிள்ளைகளும் பெற்றோருடைய வறுமையை புரிந்து கொள்கின்ற ஒரு பக்குவத்தில் அப்பாக்கு இப்போ அ ப திருப்பி ஷூ வாங்கி தர முடியாது. அந்த அளவுக்கு அப்பாட்ட காசு இல்ல. அவர் நம்மள அடிப்பாரு. நீ இப்ப சொல்லாத. அ எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு போட்டி வச்சிருக்காங்க. ஒரு ஓட்டப்பந்தய போட்டி. அந்த போட்டியில நான் எப்படியாவது 3ஆம் பரிசு வாங்கிருவேன் அப்படின்னு சொல்றான் அவன். 3ஆம் பரிசு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஷூவாம். அதனால 3ஆம் பரிசுல நான் வாங்கி ஜெயிச்சு, உனக்கு அந்த ஷூவ வாங்கி நான் தந்துருவேன். அதுக்கு பிறகு நமக்கு பிரச்சனை தீர்ந்துரும். நீ அதுவரைக்கும் அப்பா, அம்மாகிட்ட சொல்றாத அப்படின்னு சொல்லி பழையபடி அந்த டீலிங்ல மாறி, மாறி இப்படி போய்க்கிட்டே இருக்கிறது. இப்படி அந்த படத்தை ஒரு ஷூவ வச்சு கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரங்கள் அவ்வளவு அழகா, மிகச் சிறப்பாக அந்த திரைப்படத்தை கொண்டு போயிருப்பாங்க. நீங்க கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய பின்வருகின்ற காட்சிகளை எல்லாம் நான் சொல்லல. அதனுடைய முடிவு என்ன? அவன் வந்து அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டானா அந்த அண்ணன்? அவனுக்கு அந்த பரிசு கிடைத்ததா? அதை தங்கைகிட்ட குடுத்து அவங்களுடைய அ எண்ணம் நிறைவேறியதா? இதுவரைக்கும் பெற்றோர்களுக்கு அது தெரியாம இருந்ததா? அந்த தொலைந்து போன ஷூ என்னாச்சு? அப்படிங்கிறதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அழகான ஒரு ட்விஸ்ட். படம் முழுக்க மிகச்சிறப்பான விஷயங்களை ரொம்ப நுட்பமாக பதிவு செய்திருப்பார்கள். இப்படிப்பட்ட படங்கள் தான் நம்மை நெஞ்சில் பல விஷயங்களை விதைக்கும். இப்படிப்பட்ட படங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் காட்ட வேண்டும். நீங்கள் முடிந்தால் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அப்படிங்கக்கூடிய அந்த அ மூவியை கண்டிப்பாக Selva Studio is one of the best channel for valuable entertainment. So please subscribe, like, comments, and share.